திரு வில்சன், சமீபத்திய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அனைத்து நகர்வுகளும் கூட்டணி பலப்படுத்துவது குறித்தே இருப்பதாகத்தான் திமுக தலைவர் விமர்சனம் செய்திருக்கிறார். இது தேர்தல் ஆண்டுங்கிறதுனால அதை கட்டாயம் செய்தாக வேண்டிய கட்டாயத்துல எதிர்கட்சி இருக்கு அப்படின்னு திரு பிரியனும் அதை அட்மிட் பண்ணார். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு பிரதான கட்சிகள். அது சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவர்கள் ரெண்டு பேர் தான் எல்லா பிரச்சனையும் எல்லா சோதனைகளையும் தாண்டி இவர்கள் ரெண்டு பேர் தான் முன்னிறுத்தப்படுவார்கள். இந்த ரெண்டு கட்சிகள் தான் காலகாலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சார், எப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு தேசிய கட்சி காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்டுகளோ இவர்களுக்கு ஒரு பிரதான எதிரியாக இல்லாமல் அதிமுகவுக்கு திமுகவை தான் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி திமுகவும் தன்னை மட்டுமே எதிரியாக நினைக்க வேண்டும் தன்னுடைய கூட்டணியில அப்படின்னு எடப்பாடியார் விரும்புறார். அப்ப கூட்டணி கட்சிகள்ங்கிறது ஒரு ஆடட் வேல்யூ தான். ஆடட் வேல்யூ அப்படின்றது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த ரெண்டு கட்சி இவ்வளவு நாள் அப்படி. ஆமா. ஆனா இப்ப சமீபத்துல திரு எடப்பாடி பழனிசாமியோடைய தாவேகா சார்பு நிலை பேச்சுக்கள் இருக்குல்ல, அது நாங்க பலவீனமா இருக்கோம், திமுக கூட்டணி பலமா இருக்கு, கட்டாயம் தாவேகா உள்ள வந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற பெர்செப்ஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கா? இல்ல, அது என்னைக்கு ஏற்பட்டுச்சு? 27ஆம் தேதி கரூருக்கு பிறகு. அதற்கு முன்னாடி வரைக்கும் கூட தாவேகா வந்தாலும் சரி, இல்ல திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் வந்தாலும் சரி, இல்ல நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல தேமுதிக எது வந்தாலும் சரின்ற எண்ணத்துலதான் அவரு, அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியும் அதே தான் எண்ணம், அதுக்கு பிறகும் அதே தான் எண்ணம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் செயல்பாடுல எங்க வந்துட்டார்னா 170 சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை துவக்கி நடத்திட்டு பிரைம் ஃபேக்டர் திமுகவுக்கு எதிர்ப்பு அணி, அதுல நான் தான் தலைமை அப்படின்ற பிம்பத்தை கட்டமைத்து அவர் ஃபீல்ட்ல இறங்கி போயிட்டாரு. அந்த நேரத்துல இந்த கரூர் சம்பவம் ஒன்று நடந்த பிறகு அத கரூர் சம்பவத்திற்கு முன்பே அந்த பொசிஷன் பண்ணிட்டாரு. அந்த பொசிஷன் பண்ணிட்டாரு. திமுகவுக்கு எதிர் அதிமுக தான். கூட்டணிகள் ஆடட் அட்வான்டேஜ் தான். ஒரு பிஜேபின்ற ஒரு பிரதான கட்சியோட கூட்டணி வச்ச உடனே அவர் பரப்பிட்டார். ஜூலை 7ஆம் தேதி பரப்பிட்டார், களத்துக்கு பரப்பிட்டார். இதுதான் பாயிண்ட். நீங்க பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு உடனே திமுகவுக்கு எதிரான பலமான கூட்டணிங்கிற பெர்செப்ஷன் வந்துட்டதா இப்ப நீங்க சொன்னீங்க. பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் அந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இல்லாம போச்சுன்னு தானே அனைத்து விவாதங்கள்லயும் பேசப்பட்டது. இல்ல, அது பாஜகவோட சேர்ந்ததுனால தன் பலத்தை அதிமுக இழந்துருச்சுன்னு தானே பேசப்பட்டது. சட்டமன்ற தொகுதி வேற, நாடாளுமன்ற தொகுதி வேற. இன்னொன்னு, கடந்த காலத்துல திமுக எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்புன்ற பிம்பம் இல்லை. 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஏற்கனவே அதிமுக இருந்தது. இப்ப என்னன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள், அதிருப்தி ஓட்டுக்கள், அது மிகப்பெரிய அளவில் அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்போ ஒரு நாடாளுமன்ற கட்சி, தேசிய கட்சி கூட இருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அந்த விதத்துல அவர் அந்த பார்வையில தான் அவர் கொண்டு போனார். பாஜகவோட கூட்டணி சேரும் போதே திமுகவை வீழ்த்தக்கூட கட்சியாக இந்த கூட்டணி தெரிஞ்சிருச்சுன்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆமா, நிச்சயமா. அதற்கப்புறம் எதற்கு இன்னும் புதியவர்கள் வரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போ இல்ல வந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற அந்த முனைப்போ எதுக்கு இருக்கணும்? இருக்கிறதே போதுமானதா தானே இருக்குது. இல்ல, திமுகவை வீழ்த்துறதுக்கு இப்ப 117 தொகுதி போதும். இப்ப 150 தொகுதி ஜெயிக்கிறோம்னா 200 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு சந்தோஷம் தானே. இன்னும் பெரும்பான்மை கூட உறுதி பண்ணிக்கலாம்ல, அது முக்கியம் இல்ல. அது என்னன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ தாவேகா கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கள் வேற. அது எப்படின்னா, இப்போ பிஜேபி எதிர்த்து பேசினாரு, திமுக எதிர்த்து பேசினாரு, அதிமுக எதிர்த்து பேசினாரு, இதெல்லாம் நல்லா விமர்சிச்சு பேசினாரு, அது வேற. ஆனால் ஒரு களத்துல அதாவது உடுக்க இழந்தவன், அதே மாதிரி இடுக்கன் வருகிற நேரத்துல நாம யாரெல்லாம் பழிச்சோமோ அதுல யார் நண்பர்களா, உற்ற நண்பர்களா நின்றாங்க அந்த நேரத்துல. ஆனால் இன்னொரு பக்கம் யாரை நம்ம எதிரியா நினைச்சோமோ, அரசியல் எதிரியா, அவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு நம்மளை சுத்தமா அழிச்சிடணும், அரசியலை விட்டே இவங்களை ஓட விடணும்னு நினைச்சாங்க. அப்படின்ற எண்ணத்துல இப்போ முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க. சரி சார், நேற்று நடந்த விவாதத்துல என்ன பேசப்பட்டதுன்னா, திமுகவும் அதிமுகவும் இருதுருவ அரசியல நாங்க 2 பேரும் இருக்கணும்னு நினைச்சுதான் இதை செய்யறாங்க அப்படின்னு பேசுனாங்க. இப்ப நீங்க இந்த இருதுருவ அரசியலுடைய டைமென்ஷன் மாறணும்னு நினைக்கிறீங்க. தாவேகாவும் வலுப்பெறணும் அப்படின்னு நினைக்குது திமுக தாவேகா நல்லா வலுப்பெறணும், அதிமுகவும் இருக்கணும்னு இந்த ட்ரைபோலரா மாறணும்னு நினைக்கிறீங்க. இப்போ
அப்படி அப்படி அந்த பெர்செப்ஷன் வந்து ட்ரைபோலரா மாறணும்னு நினைக்கவே இல்ல. திமுக அதிமுக தான் ஆட்சியில இருக்கிறது. திமுக இப்ப தாவேக்கா யாரை தாக்கும்? தாவேக்கா நம்ம பிரைம் ஃபேக்டரா இருக்கணும்னு பார்க்கும். பிஜேபி கடந்த காலம் என்ன பார்த்து கூட்டணி உருவாறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க தான் பிரைம் ஃபேக்டர் திமுகக்கு எதிராக தான் பார்த்தாங்க. என்ன சொன்னீங்கன்னா திமுக வந்து தாவேக்காவை அழிச்சிடணும் இல்லாம பார்க்கணும்னு நினைக்குது. ஆனா அதிமுக தாவேக்கா பலம் பெறணும்னு நினைக்குது. தாவேக்கா தான் முடிவு எடுக்கணும்னு சொன்னேன். இல்ல அதிமுக முடிவு எடுக்க சொல்ல. நீங்க இப்ப ஒரு திருக்குறள் உதாரணம் சொன்னீங்கல்ல. ஆமா, அது வந்து நட்பு கை கொடுத்து திமுகவுக்கு தான். அதாவது நியாயத்தின் பக்கம் அந்த நேரத்துல யார் நின்றாங்க? இல்ல சார், இல்ல இப்ப அதுதான் நீங்க பேசுனது கரெக்ட் தான். இப்ப என்னன்னா திமுக தாவேக்கா பலம் இழக்கணும், திமுக வெர்சஸ் அதிமுகவா இருதுருவ அரசியலோடய இருக்கணும்னு திமுக நினைக்குது. அப்படிதான் நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா அதிமுக தாவேக்காவுக்கு கை கொடுத்து அவங்கள பலப்படுத்துவதன் மூலமாக இந்த திமுக அதிமுக தாவேக்கான இந்த அரசியல் களம் மாறணும். நீங்க அரசியல் கணக்குல சொல்ல ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து, அவங்களுக்கு ஒரு பேர் இழப்பு, ஒரு 49 பேர் இழப்பு. அந்த இழப்பின் நேரத்துல பிரதான கட்சியான திமுக அந்த தன்னுடைய எதிரி ஒரு பக்கம் இருக்கிற ஒரு எதிரியை அழிக்க நினைக்கிறாங்க. அப்படின் போது அது ஆதரவு கரம் நீட்டுறது இயற்கை தானே. அது சின்ன கட்சியா இருந்தாலும் இந்த வேலையை செய்வாங்களா இல்லையா? அந்த இடத்துல தாவேக்கான்னு கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன கட்சி திமுக எதிர்கட்சி அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆதரவு கரம் நீட்டுறது இயற்கை தானே. ஏன்னா அதுதானே முக்கியம். என்ற கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம், சில நெருடல்கள் ஏற்படும் போது இதே வந்து முதலமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல போல, இங்க வந்து நைட்டு 1 மணிக்கே கிளம்பி போறாரு. 1 மணிக்கே உடனே வந்து ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறார். இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை வந்து அவங்க எந்த ஆதாயத்துக்காக எந்த நோக்கத்தோட பண்றாங்கன்றது நம்ம விமர்சிக்க முடியாது. தாவேக்கா பலம் பெறுவது அரசியல் ரீதியாகவோ கூட்டணி ரீதியாகவோ பலம் பெறுவது அதிமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா திமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படும்? இல்ல, அது மக்கள் தானே முடிவு பண்றது. எப்படின்னா நீங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா பெர்செப்ஷன்லயும் நம்ம பார்ப்போம். ஒரு பக்கம் நீங்க சொல்றது வந்து திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அவங்க எடுத்தாங்கன்னா அது பிரியும், அதிமுக கூட்டணிக்கு உங்களோட வந்துட்டா பிரியாது. இன்னொரு பக்கம் நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது என்னன்னா சிறுபான்மை வாக்குகளை அவங்க கவர் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 15% சிறுபான்மை வாக்குகள் திமுக கிட்ட இருக்குது. அதை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா திமுகவுடைய பலம் பலவீனமாகும். கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம கேப்டன் விஜயகாந்த் கட்சியோ அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வைகோ கட்சியோ புது கட்சிகள் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கிற கட்சி தோத்துருக்குது. இங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா புதிய கட்சிகள் வரும்பொழுதெல்லாம், ஓரளவுக்கு செல்வாக்குள்ள கட்சிகள் வரும்பொழுதெல்லாம் நம்ம எதிர்ப்பு ஓட்டு பிரிதுன்றோம். ஆனா புது கட்சிகள் வரும்பொழுதெல்லாம் ஆளுங்கட்சி தான் தோத்துருக்குது. அந்த வரலாறு நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். பாஜக கூட்டணியில இருந்து கொண்டே விஜய உள்ள கொண்டு வருவதன் மூலமாக சிறுபான்மை வாக்குகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் சிறுபான்மை வாக்குகள் நம்ம சொன்ன பெர்செப்ஷன் தான். நம்ம எப்படின்னா சிறுபான்மை வாக்குகள்ங்கிறதுக்கு ஒரே பெர்செப்ஷன் தான். நீங்க பாஜகவோடு கூட்டணினா அதுல பிரச்சனை அப்படினா பேச. நான் என்ன சொல்றேன், இப்ப தாவேக்கா தனியா இருந்தாலும் சிறுபான்மை வாக்குகள் போகுதுன்றது நம்ம அது கண்டிப்பா நம்ம சொல்ல முடியுமா? அது நம்ம சொல்ல முடியாது. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். ஆனா போகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, போகாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த கூட்டணிக்கும் வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல வித் பாஜக இருந்தாலும் வராதுன்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். இப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து அந்த கொடியாசைச்சதால அவர் வந்து விரக்தியின் வெளிப்பாடோட எடப்பாடியார் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி புள்ளியார் சொல்லி போட்டாச்சுன்னா இப்ப சட்டமன்றத்துல வந்து நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்க கூடாது அந்த வார்த்தையை அப்படின்னு சொன்னார். அதுவும் நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் சொல்லியிருக்க கூடாது, உண்மைதான். அதுவும் விரக்தியின் வெளிப்பாடு, பயத்தின் வெளிப்பாடு. கூட்டணி எங்க சேர்ந்துட போறாங்களோ அமைஞ்சிருமோ அந்த பயத்தின் வெளிப்பாடு.